இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ புது பூஜா ரூம். சாமி ரூம். சரி, காக்கரையாடி குறுக்கப்படுத்திருக்கான். நான் வேலை செய்யற நிற்கிறான். ஹாய் மக்கா, நம்மளோட புது பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, மேல் இந்த வீட்டில் வந்துட்டு கீழ் வீட்டில் ஒரு சின்னதாக ஒன்று இருக்கு இல்லையா, அதில் கும்பிடுறோம். இருந்தாலும் நமக்கு இன்னும் அப்படியே பிரம்மாண்டமாக கும்பிட்டா நல்லாயிருக்கும். சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த ஸ்டாண்டில் இந்த சாமி ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சோம், விளக்கு அப்படி முன்னாடி கொஞ்சோட இடம், அந்த இவ்வளோ இடம் தான் இருக்கும். அந்த ஸ்டாண்ட் இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். கொஞ்சோட இருந்துச்சு. அந்த ஸ்டாண்ட் அப்படியே சவுத்தில் சாய்ச்சி வச்சு விளக்கு வச்சு கும்பிட்டு இருந்தோம். அது எனக்கு திருப்தியால் அது வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னாங்க. சரின்னா என்ன செஞ்சுட்டேன், நீ எதுக்கு ஊம்பு போடுறப்ப நான் உனக்கா சொல்றேன், நான் அந்த மக்களுக்கு சொல்றேன். இவனை பாரு, இவையே இப்படி குறுக்க படுத்திருக்கா. குறுக்க அந்த கௌசிக், இந்த கௌசிக் வந்து குறுக்க வந்து படுத்திருக்காரு. இவர் எப்பவுமே இந்த குறுக்க படுத்துற கௌசிக் தான் அவரு. நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கீழே பூஜை ரூம்ல தான் எல்லாமே இருக்கு. எனக்கு பிடிச்ச நம்மளோட பெட்ரூம் இருக்கிறதுனால ஏஞ்சி வந்தோடனே நேரசா வந்து ப்ரஷ்லாம் பண்ணிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த டைரக்ஷன் இதுதான் நமக்கு வந்து வாஸ்து டைரக்ஷன். சாமி ரூம் வைக்கிறதுக்குன்னு நான் ஆப்போசிட்டில் வச்சுருந்தேன். ஒரு மாதிரி அது இட வசதி இல்லாமல் இருந்துச்சு. இந்த செல்ஃப், இந்த இது வந்துட்டு நம்ம மாடலர் செல்ஃபு, இது டிவி ஸ்டாண்டு, சும்மா டெக்கரேஷன் ஐட்டம்லாம் வச்சுக்கிறதுக்காக கொடுத்தாங்கல்ல. இதில் நான் என்ன பண்ணி வச்சுருந்தேன் முன்னே அப்படின்னா, அநியாயத்துக்கு இந்த பழைய சாமான், மிச்ச மீதி கவருங்க, ஒரு கிட்ட சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா குப்பையெல்லாம் போட்டு வச்சுருந்ததில்ல. இது கீழே இருந்துச்சு. புது செல்ஃப் அங்கே ரெடி பண்ணோடனே இதை மேலே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நான் இதில் வந்து குப்பை போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இதோட வேல்யூ தெரியாமல் போட்டு வச்சுட்டேன் ரொம்ப நாள். இதுக்கப்புறம் நானே என்னானாலும் சரின்னு ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து எல்லாத்தையும் எடுத்தேன். குப்பை எல்லாத்தையும் அள்ளி எல்லாத்தையும் பீராக்கி செட்டில் பண்ணியாச்சு. செட்டில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சி கம்ப்ளீட்டாக இது வச்சு, அது என்ன ஒரு லிக்விட் ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு தொடங்கி பாருங்க. இப்போ ஒரு மனுஷங்க நின்று பேசிகிட்டு இருக்காளே, இங்கே நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காளே அப்படிலாம் இல்லை. இது குப்பையா இருந்த வரைக்கும் அண்ணன் வரல. அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல. இந்த பக்கம் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துருவாரு. இப்ப கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நீ இப்ப வந்தலையா, இப்பதான் வந்து படுத்துருக்காரு. அதுவும் கால் எங்க கிடக்கு பாரு, கால் மேல கால் வச்சுக்கிட்டு எப்படி படுத்துருக்காம. உன் கால் மேல தாண்டா நீ கால் வைக்கணும், அடுத்தவங்க கால் மேல நீ கால் வைக்க கூடாது. எங்க நான் ஓடிடுவோம். நான் தான் நகர்ந்தான்னு வச்சுக்கேன், ஏஞ்சுவான். படுத்திருக்கான் இல்லையா, நான் இங்கேயே நிக்க போறேன், நான் பேசிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அவன் ஏதோ பேசிட்டு எடுக்கிற தேவையில்லாம நம்ம எதுக்கு முடிச்சு பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்க. ஏறு, முன்னாடி ஒரு கால் இருந்துச்சு, இப்ப இந்த 2 கால். என்னதெல்லாம் கால் மேல 2 காலை வச்சுட்டு படுத்திருந்தா நான் இன்னும் ஓட மாட்டேன். நினைப்பா உனக்கு, நீ தூங்க. அம்மா திருட்டு தரணும், அப்படியே ஓடிடு வந்தப்பா. என் கால் மேல எப்படி 2 காலை பாரு, இங்க தெரியுதா? நல்லா 2 காலையும் தூக்கி கால் மேல வச்சுட்டு என்ன வேலை அதெல்லாம்? சரி, ஓகே, நம்ம பூஜை ரூமை பார்ப்போம். இதுல என்னென்ன சாமி இருக்குங்கிறது இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோ வந்து நம்மளோட புது பூஜா ரூம்ல என்னென்ன சாமி வச்சிருக்கோம், எப்படி ரெடி பண்ணிருக்கோங்கிறதான். இது நம்ம வந்து வெள்ளி விளக்கு, காமாட்சி விளக்கு இது இருக்கு இல்லையா, இது ஏற்கனவே இருந்ததுதான். இந்த சைட்ல வச்சு நம்ம ஏற்றிட்டு இருந்த விளக்கு தான் அது, நம்ம வெள்ளி விளக்கு. அப்புறம் இது வந்து கோவில்ல கொடுத்த வளையல், சாமி கோயில் இருக்கு இல்லையா, கொடுத்த வளையல். இது வந்து விநாயகர். இது வந்து நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல அப்பா வீட்டுல வச்சிருந்தது. இந்த விநாயகர் தான் அப்பா பரவாயில்ல, உடைக்காம வச்சிருக்கேன். இந்த விநாயகர் தான் வச்சிருந்தாரு. இதை நான் கிளீன் பண்ணி பத்திரமா புதுசா வச்சு, இது மட்டும் தான் இருந்துச்சு. இதை வச்சுதான் சாமி கும்பிட்டுருப்பாரு அப்போ பேச்சுலரா இருந்தப்போ. அதனால இந்த சாமியை வந்து நான் பத்திரமா அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேங்க. கால் 2 கால் தனித்தனியா இருந்துச்சு. அப்போ கால் மேல கால் போட்டுருக்கான். இவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல எனக்கு. இது என்ன செய்யறது? நீ ஒன்றும் செய்யல, ஒன்று செய்ய தூங்கு. நான் ஒன்றும் சொல்லலை. நீ காலை வச்சுக்க, நீ கால் மேலே மேல கூட படுத்துக்க. நான் ஒன்றும் சொல்ல. பத்து பத்து பத்து. அப்புறம் இது வந்துட்டு இந்த பூஜை ரூம்ல வந்துட்டு நிறைய முக்கியமான விஷயங்கள், நம்மளோட சென்டிமெண்ட் விஷயங்கள்
எல்லாமே இருக்கு. இது வந்து இந்த விநாயகர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பா வச்சிருந்தது இல்லையா, இங்க வரும்போது சாமி கும்பிடல விளக்கேத்தி, அப்ப இந்த விநாயகர் போட்டோ வச்சு தான் சாமி கும்பிட்டது. அங்க இருந்து வந்துட்டு மதுரைக்கு வந்தோன்னே வச்சு கும்பிட்டது. அப்புறம் இந்த இருக்கு பாரு, தெரியுதா? இந்த சக்தி இருக்காங்க இல்லையா, துர்காமா, இது வந்து நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. வரும்போது இந்த துர்காவை தான் நான் எடுத்துட்டு வந்தது. கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன். நான் கல்யாணம் ஆகி வருவோம்ல ஃபர்ஸ்ட், அப்ப நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் கையிலேயே எடுத்துட்டு வந்த துர்கா வந்து இவங்க தான். தெரியுதா? அண்ணன் ஏஞ்சி போயிட்டான், டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்ட்டு. இந்த துர்காமா போட்டோ தான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இந்த அஷ்டலட்சுமி, இந்த லட்சுமி போட்டோலாம் அம்மாச்சி கொடுத்தது. அம்மாச்சி கோயிலுக்கு போவாங்க, ஓம் சக்தி கோயிலுக்கு போறாங்கல்ல, அங்க ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு போட்டோ பாக்குற. இந்த பாரு, இங்க பாரு விநாயகர் பாரு. இந்த விநாயகர் வந்துட்டு எங்க அம்மாச்சி வந்து எங்களுக்கு கொடுத்தது. அம்மாச்சி வீட்டுல எங்களுக்கு கொடுத்தாங்க. ஊருக்கு நான் வருவல்ல. யார் அம்மாச்சி? எங்க அம்மாச்சி. ஓ அம்மாச்சியா? உனக்கு அம்மாச்சி இருக்கா? எங்க அம்மாச்சி இப்ப இல்ல, எங்க அம்மாச்சி வீட்டுல. உனக்கு அம்மாச்சிலாம் இருக்காங்களா? போடி. இது எங்க அம்மாச்சி வீட்டுல கொடுத்த விநாயகர். இந்த விநாயகர் வந்துட்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து சாமி ரூம்ல எப்பவுமே இருக்கிற விஷயங்கள். இந்த சாமி எல்லாம் இருக்கு அப்படின்னா கீழே எல்லாம் பெரிய பெரிய ஃப்ரேம் உள்ளதெல்லாம் இருக்கு. பட் மேல புதுசா வாங்கி வைக்கல. இருக்கிற நம்ம கேலண்டர்ல இருக்கும்ல அந்த சாமிங்களை வந்து வச்சிருக்கேன். இது கிருஷ்ணா, நம்ம மீனாட்சி, இது பெருமாள். ஓகேயா? இது வந்து இந்த வீடு கணபதி ஓபன் பண்ணோம்ல, அப்ப சாமி வாங்கி வைப்போம்ல, அப்ப வாங்கி வச்சு. அந்த சைடு இருக்கிறது கிருஷ்ணனா, முருகன் இல்லையா? கிருஷ்ணா ஒரு வித்தியாசமும் தெரியல, எல்லாம் ஒரே ஒரு இருக்காங்க துப்பையோட. சாமியை பத்திலாம் ஒண்ணும் தெரியல. எப்ப தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு இருக்கோ அப்ப தெரிஞ்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த விநாயகர், இந்த துர்கா தான் என்னோட ஃபேவரட். இவங்களை தான் நான் அம்மாச்சி எனக்கு கொடுத்து அனுப்பினாங்க அங்கேருந்து வீட்டுல இருந்து. இது யார் அம்மாச்சி? இது எங்க அம்மா, உங்க அம்மாச்சி. ஏன் அம்மாச்சி கொடுத்து அனுப்பின துர்கா தேவி. இவங்கள வச்சு நான் எப்பவுமே கும்பிட்டு இருக்கிறது. அங்கேயும் கும்பிட்டது, இங்கேயும் வந்து இது கும்பிட்டு இருக்கிறது. இத்தனை வருஷமா இங்கே தான் என் கூட தான் இருக்காங்க. இங்கேயும் போக மாட்டாங்க, என் கூட தான் இருப்பாங்க. அப்புறம் இதுவும் எங்க அம்மாச்சி, அதாவது இது வந்து எங்க தாத்தா வீட்டுல இருந்தது. எங்க அம்மாச்சி தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து எங்க அம்மாவுக்கு வந்துச்சு. இந்த இருக்காங்க பாரு, 3 தேவிமார்கள். அதாவது காமாட்சி, ஓ அம்மாச்சி, ஏ அம்மாச்சி, நீனு. காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி. பத்தியா? அம்மாச்சி அம்மாச்சி. இவங்க வந்து எங்க அம்மாச்சி வீட்டுல இருந்தது. அது எங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்க. எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அதை எனக்கு கொடுத்தாங்க. அதான் முத சாமி வந்து ஓ அம்மாச்சி, 2வது சாமி வந்து ஏ அம்மாச்சி, 3வது சாமி வந்து நீ வச்சுக்கோ. நீ அதை எடுத்துக்கோ. இவங்க வேற, அம்மாச்சி, மீனாட்சி, விசாலாட்சி. அப்போ 3 பேரும் ஒரு சாமி எடுத்துக்கோங்க. முத சாமி ஓ அம்மாச்சிக்கு, 2வது சாமி ஏ அம்மாச்சிக்கு, 3வது சாமி உனக்கு. அப்படி என்ன வாங்க சொல்லி சொல்லி சாமி விஷயத்துல கூட அவளுக்கு எல்லாத்துக்கும் விளையாட்டு தான். சின்ன பிள்ளை தானே, வளர்ந்தாலும் தெரியும். ஸோ இது வந்து இப்போ என் கைக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து தலைமுறைக்கு போகும். ஓகே, அதனால இவங்க வந்து என் கூடயே இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களும் இந்த துர்காதேவி நான் கூட தான் வச்சுருப்பேன். அவங்க வந்து நான் எங்கேயும் விட மாட்டேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இவங்க இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஸ்பெஷல் தான். அப்புறம் இது வந்து இது இன்னும் சொல்லணும்னா இது எல்லாமே முக்கியமானது. இது எப்படி நான் வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண சாதாரணமாக சொல்கிறவங்களுக்கு பயங்கர சென்டிமெண்ட். இது இங்கே இருக்கிற அத்தனை சாமிங்களும் ஒன்று பயங்கர சென்டிமெண்ட். அதனால தான் நான் கொண்டு வந்து தனியாக வச்சுருக்காங்க. இவர் வந்துட்டு சுவாமிமலையில் முருகனா? சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தது. எப்போனா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு வேண்டிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணோம் நான் கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோம். சுவாமிமலை முருகன் இந்த அதனால இந்த முருகன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருந்து முருகன் கோயில், சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வேண்டிட்டு அங்கேருந்து வாங்கியாந்து வச்சு சாமி கும்பிட்டது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது அப்படி ஒரு ஸ்பெஷல் இந்த முருகர். இந்த விநாயகர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நான் சாமி போட்டோலாம் வாங்கினதெல்லாம் கிடையாதுல்ல, நானா போய் வாங்கினதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த விநாயகரை தான் நான் என்ன செஞ்சேன், ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனப்ப அங்க பார்த்து வாங்கினேன். ஏன் இதை மட்டும் வாங்கினேன்? இருந்துச்சு, நிறைய விநாயகர் இருந்தாங்க, எல்லா சாமியும் இருந்தாங்க. அதுல எனக்கு இந்த விநாயகரை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. டக்குனு இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டேன். அதுக்கு ரீசன்லாம் தெரியல, எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு.
வாங்கிக்கவான்னு கேட்டான். சரி வாங்கிக்க அப்படின்னாரு. அப்போ ரொம்ப சின்னது தான், பெருசாகவும் இல்லை. இல்லை முன்னாடி பெரிய பெரிய விநாயகர்லாம் அப்படியே டிசைனாக கலர் கலராக இருக்கும். எனக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு. இந்த விநாயகர் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அப்பா வாங்கி கொடுத்தாரு. அப்பையிலேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்து வெளியில் போவோம்ல, கல்யாணம் பண்ணி வந்து புதுசில் வெளியில் கூப்பிட்டு போவார்ல, அப்போ முத ஒரு இது போட்டிருந்தாங்க, தமுக்கம் இருக்குல்ல, அங்கே வந்து எக்ஸிபிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க. அங்கே போனப்போ ஞாபகம். அதனால இங்கே அக்கா படுத்து தூக்கிட்டான் பாரு, இந்த கதையெல்லாம் கேட்க முடியாம. என் பூஜை ரூம் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ முக்கியம், ஒன்று எவ்வளோ ஞாபகம். இதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னென்னமோ பொருள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இங்கே இருக்கிற அந்த சாமி தான் என்னோட என்ன சொல்ல பொக்கிஷம். முக்கியமான பொருட்கள் முக்கியமானவங்க இவங்கெல்லாம் என் கூடயே இருக்கிறவங்க. எனக்கு வந்து என்ன சொல்றது சப்போர்ட், எனக்கு மெயின் சப்போர்ட். நாங்கள் தனியாக இருக்கிறோம் இல்லையா, எந்த சப்போர்ட் இல்லாமல் ஊரை விட்டு ஊர் வந்து அம்மா அப்பாலாம் வீட்டு இருக்குல்ல, அப்போ வந்து இவங்க தான் எனக்கு சப்போர்ட். எதாக இருந்தாலும் இவங்ககிட்ட தான் சொல்லுவேன், இவங்கள தான் பார்ப்பேன், இவங்ககிட்ட தான் பேசுவேன். வேறு யார்ட்டையும் பேச மாட்டேன். அக்கம் பக்கத்துலலாம் பேச மாட்டேன். நான் பெருசாக எதுவும் சொல்லிக்க மாட்டேன். நம்ம வீட்டு விஷயத்த வெளியில் பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டேன். இவங்க மட்டும் தான் சொல்லுவேன். சரியாயிடும் எல்லாமே, எல்லா ப்ராப்ளமும் எனக்கு சால்வ் ஆகிடும். என்னோட பிரச்சனை சால்வ் ஆகும். மற்றவங்க பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி எனக்கு பண்ணிட்டாங்க, இவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, எனக்கு மனசு இருக்குது, வேதனையாக இருக்குது, கவலையாக இருக்குது, என்ன செய்யறது அப்படின்னு சொன்னோம்னா அது ஈஸியாக ரொம்ப நான் தான் ரொம்ப பெருசாக அப்படியே இப்படி ஆயிடுச்சுமோ இப்படி ஆயிடுமோ சொல்லி அப்படியே கவலைப்பட்டுட்டே இருப்பேன். பார்த்தாலும் புஷ்குன்னு முடிச்சிடும் பிரச்சனை. இதுதான் என்னோட புது பூஜை ரூம். ஆனால் இவங்கெல்லாம் எனக்கு சொந்தமானவங்க, அதனால இது எனக்கு ஸ்பெஷல் தான். இப்போ புதுசாக பூஜை ரூம் வச்சு எதுக்காக இந்த சாமி மட்டும் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, இது கூட நெருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். ஆனால் நம்ம பூஜை ரூம் வந்து கீழே இருக்குது. நம்ம இன்னொரு பூஜை ரூம், அந்த பூஜை ரூமில் என்னென்ன சாமிலாம் வச்சுருக்கேன், அதில் என்னென்ன ஸ்பெஷல், எப்படிலாம் அவங்க கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, எப்படி இருக்கு நம்ம புது பூஜா ரூம் செட்டப்போட நீ சொன்ன ஸ்டோரி தான் நல்லா இருந்துச்சு. தூக்க வர மாதிரி. ஒருத்தன் தூக்குறா, நீ தூக்க வர மாதிரி இருக்குங்கிற. ஒருத்தன் சென் எவ்வளவு ஃபீல் பண்ணி ஒருத்தன் இல்லடி நீ தூக்கல தங்க ஏச்சு போய் பக்கத்துல போய் படுத்து தூக்குற அளவுக்கு தூக்கம் வருது. ஆமாட்டா இருக்கிறேன் அம்மா உனக்கு கதை பேசினா தூக்கம் வருதாடா, கதை பேசினா அம்மா பேச தூக்கம் வருதாடா, நீயே ஒத்துக்கிறாது கதை. சரி நான் அப்படியே நான் சாமிட்டே நான் சொல்லுவேன். இது வந்து இந்த டிராய் வந்து இழுத்து உள்ள தள்ளிக்கலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த செட்டப் கிட்டத்தட்ட 15,000 ரூபா சொன்னாங்க அப்போ. இந்த செல்ஃப் 5,000 ரூபாய்க்கு போகுமா? 15,000 அப்போ. எப்போன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 தான். இப்போ 5,000 இப்பெல்லாம் வேலை ஜாஸ்தி. நான் உலகாத. இது ஒன்று ஒரு கப்போர்டு, இது ஒன்று இது ஒரு ட்ரா, இது வந்து மூவ் பண்ணுற மாதிரி. அப்புறம் இங்கே இருந்த ஸ்லைடாக இருக்கும் இந்த இல்லையா, இதெல்லாம் அப்படி சொல்லி வச்சுக்கிறது. நான் தான் உருவி போட்டேன். இது என்னத்துக்கு இதை எடுத்துக்கிட்டு ஒரே ட்ரேயாக இருக்கும், உள்ளே அவ்வளோ டஸ்ட்டு பாப்பா இருக்குது, நம்மளால க்ளீன் பண்ண முடியல, அதனால எடுத்து போட்டாங்க. இது உள்ளே வச்சு இப்படி வச்சு உள்ளே இருந்து கொண்டு வந்து இப்படி இது பண்ணா புரியுதா? இந்த மாதிரி ட்ரே மாதிரி நிற்கும். அழகுக்காக வச்சிருக்காங்க. என்னத்தை வைக்கிறது, இந்த அப்பெல்லாம் சீடிலாம் இருக்கு தெரியுமா, அந்த இது வைக்கிறதுக்காக உள்ளது, சிடி பிளேயர் வைக்கிறதுக்காக உள்ளது, அப்போ செஞ்சது. இப்போ அதெல்லாம் யூஸ் ஆகாது, அதனால தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஓகே, நம்மளோட புது பூஜா ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்மளோட மாடலர் செல்ஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பூஜா ரூம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், என்னென்னலாம் நல்லா இருக்கு, உங்களுக்கு எந்தெல்லாம் சாமிலாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்கும், நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன சாமிலாம் வச்சுக்கணும் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமி ரொம்ப பிடிக்கும், ஸ்பெஷல் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். சாமி ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. அது என்ன சாமிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம வீட்டோட பைரவம் பற்றி இங்கே இருக்கு. ஸோ அதனால நம்மகிட்ட தனியாக சாமிலாம். ஓகே தம்பி, உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த ரூம் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, ஓகேன்னா ஓகே சொல்லு. எதை சேஞ்ச் பண்ணணுமா? இந்த ரூம் பிடிச்சிருச்சு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால ஜாலியாக வந்து படுத்தாரு. முன்னாடி ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், தூசாக இருக்கும், மாதிரி அடைஞ்சா பின்னாடி தம்பி ஏந்திரிக்கவா, ஏஞ்சிட்டேன் அம்மா ஏஞ்சிட்டேன். பிடிச்சிருக்கா, இந்த ரூம் பிடிச்சிருக்கா, சாமி நல்லா இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சூப்பர் இத்தாங்க. சரி, இந்த பையனுக்கு டப்பு நான் தேடிட்டே இருக்கேன். இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காதோ? கிடைக்கிறேன் நான் ஓசை வச்சு பிடிச்சிக்க வேண்டியது. அடுத்த வீடியோவில் ஷாப்பிங் வீடியோவில் போய் பண்ணுவோம். ஓகே, பாய். நீ பாய் சொல்லு. பாய்.